Hi, welcome to Joe the Explorer. So, நம்ம எம்புகானோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். பட் ஆக்சுவலி நீங்கள் நான் 9 AM நான் வீகதிக சுகன் பார்க்கலாம் தான் புக் பண்ணியிருந்தேன். 2:20 தான் நான் எம்புகான் புக் பண்ணியிருந்தேன். பட் அந்த படம் போஸ்ட்போன் ஆனது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் மார்னிங்கே நான் எம்புகான் பார்த்துட்டேன். ஈவினிங் டிக்கெட் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, விக்ரம்க்கு அடுத்து இதாவது ஒரு லக்கியான மூவியாக இருக்கணும், கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த எம்புகான்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஏன் இப்படி காமிச்சா அந்த படத்தை நான் யாரும் அந்த எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லூசிஃபரோட செகண்ட் பார்ட், இது எல்லாத்துக்குமே தெரியும். அதான் L2 எம்புகான். ஸோ லூசிஃபர் டிரெக்ட் பண்ண சேம் டிரெக்டர், சேம் கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். ஸோ பிருத்திவிராஜ் அதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட தேர்ட் மூவி இது டிரெக்ஷனில். ஸோ படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தை வந்து கொஞ்சம் இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகலாம்னு சொல்லி கதையில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதுன அதே கோபி தான் இதுக்கும் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த கட்சியை இவங்க வந்து ஜெத்தின் அவரோட பையனுக்கு, அந்த கட்சியோட லீடரோட பையனுக்கு ஸ்டீஃபன் நெடும்பள்ளி கொடுத்துட்டு அது வெளியில் கிளம்புறப்போ ஒரு தாடியெல்லாம் வச்சு ஒரு முஸ்லீம் மாதிரி கெட்டப்பில் கிளம்புற மாதிரி காட்டுவாங்க. அதான் ஃபஸ்ட் பார்ட்டோட எண்டு. ஸோ அந்த கட்சியை அவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஓகே, ஸோ இப்போ இது ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி. ஸோ படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு யூஎஸ் இன்டர்போல் வந்து ஒரு சர்ச்சு, ஒரு பாலடைஞ்ச சர்ச்சுக்கிட்ட அட்டாக் பண்ண போகப்போ பாம் பிளாஸ்ட் ஆகி அந்த பொண்ணு விழுந்துக்குது. அந்த பொண்ணு ஆண்ட்ரியா, அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ அப்படி தான் ஆரம்பிக்குது ஸ்டார்டிங்கில். அப்போ சில டைலாக்லாம் சொல்லுவாங்க, என்னென்னா டெவில் ஆஃப் த டெத். அதாவது இந்த உலகமே வந்து அரசியல்வாதிகள் பண்ண பிரச்சனை, ஹிந்து முஸ்லீம் இந்த மாதிரி மற்ற மத கலவகம் இந்த மாதிரி பிரச்சனையால் தான் உலகத்தையே இயக்கிட்டு இருக்காங்க மாதிரி காமிச்சிட்டு கதை ஸ்டார்ட் ஆகுது 2002 இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில். நீங்கள் யூபின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே நடந்த ஒரு ஹிந்து முஸ்லீம் ஒரு பிரச்சனையை டெப்த்தாக காட்டுறாங்க, ரத்தமும் சதயமும் காட்டுறாங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது ஹிந்து முஸ்லீம்குள்ள பிரச்சனைன்னு சொல்லவே முடியாது. இந்த அரசியல்வாதிகளால் மூளை செலவே செய்யப்பட்ட சில அவங்களாம் மனிதர்களே இல்லை, அவங்க பண்ணுற ஒரு தாக்குதல் தான். ஒரு பிரச்சனை நடக்குது, அங்கே தப்பிச்சு நிறைய பேர் வருவாங்க. அவங்க அந்த முஸ்லீம்ஸ் எல்லாமே தங்க வைக்கிறது ஒரு பாட்டிமா, அவங்க ஹிந்து, அவங்க இடம் தங்க வைப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். எப்படின்னா, அந்த முஸ்லீம் கேங் எல்லாத்தையும் கூட்டுறத ஒருத்தர் சொல்லுவாங்க, அல்லா அவங்களை காப்பாற்றிட்டோன்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, ராம அவங்களை காப்பாற்றிட்டோன்னு. ஆனால் அவங்க 2 பேருமே காப்பாற்ற முடியாமல் என்ன நடந்துச்சுன்னா, இவங்கெல்லாம் இங்கேயும் வந்து அட்டாக் பண்ணி அந்த பாட்டியம்மாவே கொண்டுருவாங்க. அங்கே முஸ்லீம் இருந்த எல்லாத்தையுமே, அந்த ஆண்கள் பெண்கள் கர்ப்பமானவங்களுக்கு கூட ரொம்ப கொடுமையாக கொண்டுருவாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது நமக்கு பெயின் கொடுக்குற அளவு நல்லா பிக்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு போகிறது ஒரே ஒருத்தன் தப்பிச்சு போவோம். அது யாருன்னா நம்ம சலாக் பார்த்துக்கு போகல, சலாகில் வந்து நடித்த அந்த பையன் தான் இதில் நடிச்சிருக்கான். சின்ன பையன் தான் தப்பிச்சு போவான். இப்படி தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2002 கட் பண்ணோன்னே 2024 கேரளாவில் இப்போ இருக்க அரசியல் நிலவரம் எப்படின்னு காட்டுவாங்க. ஸோ அவர் அந்த சிஎம்மோட பையன் ஜத்தின் டொவினோ தாமஸ், அவர் வந்து பண்ணுற சில தவறுகளால் கட்சி போய் கெட்டு போய் மக்களுக்கும் கட்சி மேலே ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சியவே இன்னும் மாற்றி இன்னொரு நேமில் ஆரம்பிக்க போவாங்க. அதுக்கு துணையாக பாபா பஜ்கங்கின்னு ஒருத்தர் 1994 உள்ள வர்றாங்க. அவர் யாருன்னா 2002 கிழமை உருவாக்குனாங்கல்ல, அந்த பால்காஜ் தான் இப்போ பாபா பஜ்கங்கி. ஸோ இதெல்லாம் நம்மளோட ஸ்டேட்டில் இருக்க அரசியல் கூட ரிலேட் ஆகுது. எப்படி ஜெயலலிதா அம்மையாக இருந்ததுமே ஏடிஎம்கே பிடிக்கிறதுக்காக அங்கேருந்து உள்ளே வந்து சேர்ந்து என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும்ல. ஸோ அதே மாதிரியே அங்கே ஒரு நடக்குது. அவங்க உள்ளே வந்து இவங்கன்னே சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து கேரளாவில் நம்ம பிடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு ஸ்டீஃபன் நெடும்பள்ளி ரிட்டர்ன் வரணும். ஸோ இப்படி ஒரு கதையை செட் பண்ணுறாங்க, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்படி ஒரு கதையை செட் பண்ணிட்டாங்க. ஸோ 2002 ஒரு விஷயம் நடந்துச்சு, 2024 ஒரு நீடு வருது. ஸோ இப்போ ஸ்டீஃபன் நெடும்பள்ளி ரிட்டர்ன் வாங்கணும். அப்படி கதையை செட் பண்ணுறதுக்கு ஒரு 50 மினிட்ஸ் எடுத்துக்காங்க. அது 2மே நல்லா தான் இருக்குது, போகடிக்கல எங்கேயுமே. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன். இப்போ ஹீரோ வந்து குரேஷி ஆப்காம் இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் கொண்டு போக அந்த படம் எப்படி போகுதுன்னா, இன்டர்போல்லேருந்து ஒரு டபுள் ஏஜென்ட் வந்து ஒரு இந்த அவள் தான் ஆக்சுவலி இந்த குரேஷி ஆப்காம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு யூனிட் குரேஷி ஆப்காம் நெக்ஸஸ். அதேமாதிரி காட் ஆக்சஸ்னு ஒரு யூனிட் இருக்குது. ஸோ இந்த குரேஷி ஆப்காம் யூனிட் KB நெக்ஸஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கடத்தல்கள், மனிதர்கள் சின்ன பசங்க கடத்துக்கிறது, ஆயுத கடத்தல், இந்த கொக்கைன் ட்ரக் கடத்தல், இதெல்லாம் எதிர்த்து அவங்க போடுறாங்க. ஸோ இன்டர்போலில் ஒர்க் பண்ணுற ராபர்ட் வந்து ஒரு டபுள் ஏஜென்ட்டாக வேலை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தீவிரவாதிகளுக்கு துணை புரிகிற மாதிரி சில ஆயுதங்களை கடத்தி கொண்டு போகிறதுக்கு உதவி புரிகிறாங்க. அதை அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க தெரியாமல் கொண்டு போகாமல் ஒரு சின்ன ட்ராமா செட் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சு இன்டர்போல் அதை அட்டாக் பண்ண ஒரு வழியை நிற்கிறாங்க. பட் இவங்க வழக்கம் போல் எஸ்கேப் போய் வேறு வெளியில் போயிட்டுருக்கப்போ தான் KA டீம் வந்து அங்கே வருது. KA நெக்ஸஸ் டீம் அங்கே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த சீன்ஸ் செம்மையாக எடுத்துருக்காங்க. ஒரு ஹாலிவுட் மூவி அளவுக்கு நல்ல ஆக்ஷன் சீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிவிட்டு ஈவன் அந்த ராபர்ட்டை கொண்டிருக்காங்க. ஸோ இன்டர்போலில் இருக்க ஒரு ஏஜென்ட்டை கொண்டுருக்காரு. அவர் வந்து டபுள் ஏஜென்ட்டாக இருந்தாலும் அவங்க தெரியாதில்ல. ஸோ இன்டர்போல்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவலில் இவங்க மேலே ஒரு அலர்ட் கொடுத்துட்றாங்க.
ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் ஆண்ட்ரியா வந்து இந்த ராபர்ட்டோட ஃப்ரெண்டு. ஸோ என் ஃப்ரெண்டே கொண்டுட்டானான்னு சொல்லி அவங்க இவனை பிடிக்க யோசிக்காங்க. அதை இன்டர்போலே இவ அட்டாக் பண்ண யோசிக்காங்க. ஆனால் அதே இன்டர்போலில் இருக்க போகிஸ்க்கு இவ கூட ஒரு சீக்ரெட்டாக லிங்க் இருக்குது. அவருக்கு தெரியும் இவன் தப்பு தான் பண்ணியிருக்கான்னு. ஸோ இது ஒரு சைடு போகுது. ஸோ இதுதான் இவங்களோட இன்ட்ரடக்ஷன். அந்த இன்ட்ரடக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சைடு தான் மூவி போகுது. ஸோ இந்த டீம் இந்த கேஏ நெக்ஸஸ் என்ன பண்ணுது? ஸோ கேஏ நெக்ஸஸ் என்ன பண்ணுதுன்னா காபாங்க ஒரு தப்பான ஒரு டீம் இருக்குது. அவங்க தான் அந்த ட்ரக்கெல்லாம் இது பண்ணுற மெயினான டீம். ஸோ அவர் கூட ஒரு டீல் பேசுக்காக நான் கூட நேரடியாக பேசணும். ஐ வாண்ட் டு எண்ட் இட் அப்படின்னு. பட் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நானே ஒரு டேட் அண்ட் டைம் கொடுப்பேன், நீ அங்கே வரணும்னு சொல்லுவான். அதுதான் ஈகானில் அந்த உடஞ்ச சர்ச்சில் ஃபஸ்ட்டு சீன் இருக்குல்ல அந்த சீன். ஸோ அங்கே தான் மீட்டிங் பண்ணுறாங்க. அப்போ இந்த கேஏ குவேஷி ஆப்காம் வந்து தன்னோட ஃபேஸை காமிச்சிடுறாரு. அதை இன்டர்போலுக்கும் இது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. இன்டர்போலை வந்து அங்கே வெயிட் பண்ணுது வெளியில். ஸோ இன்டர்போல் மூலியமாக கேமரா மூலியமாக இவ உள்ளே போக முன்னாடி வந்து தன்னோட ஃபேஸை காமிச்சிடுறாங்க. ஸோ இவங்க தான் கேஏங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்குது. அதை குவேஷி ஆப்காம்னு. ஸோ உள்ள மீட்டிங்கில் சம்பவம் ஒரு அட்டாக் நடக்குது. அதில் குவேஷி ஆப்காம் செத்துக்காங்கன்னு நினச்சிட்றாங்க. இந்த நியூஸ் வெளியில் பகவிடுது. ஸோ கேரளா ஃபுல்லாகவே ஸ்டீஃபன் நெடும்பள்ளி இறந்துடுறாங்க. ஸோ தன்னோட ஐடென்டிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு வைக்கிற மாதிரி சத்த மாதிரி காமிச்சிட்டு இவங்க வந்து கேரளாக்குள்ள வராங்க. ஸோ இதை சரி பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் இதான் முடியுது. ஸோ செகண்ட் ஹாஃப் இவ உள்ளே வந்ததுக்கப்புறமேலு கேரளா என்னென்ன பண்ண போகணும் எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா தாங்க ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு இப்போ உள்ளே வராங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இங்கே இருக்க பாலிடிக்ஸை சரி பண்ணுவாங்க. அந்த கதை அப்படி தான் போகும். அதான் நான் எதிர்பார்த்தேன். செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் லெட் டவுன் ஆகிடுச்சு ஸ்டோரி. பட் இது வரைக்கும் செம்மையாக போச்சு. இந்த மாதிரி ஹாலிவுட் லெவலில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் படத்தில் இருக்க மைனஸ் என்னென்னா பிஜிஎம் வந்து அவ்வளோவா படத்தை வந்து எலிவேட் பண்ணல. இப்போ சீன் எல்லாமே ஸ்லோ மோஷனாக கட்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. கேமரா ஆங்கிள் எல்லாமே சூப்பர். ஆனால் பிஜிஎம் அதை எலிவேட் பண்ணணும்ல. இப்போ நீங்கள் மியூட்டில் போட்டு ஜெயிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் ஆக்சுவலி மியூசிக் இருக்குது. பட் அதை எலிவேட் பண்ணல. ஒரு சீன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அதாவது செகண்ட் ஹாஃபில். ஸோ நான் ஃபஸ்ட் ஹாஃப்க்கு தான் சொன்னேன், செகண்ட் ஹாஃப் நான் சொல்லலை. நீங்கள் படத்தில் போய் பாருங்கள். செகண்ட் ஹாஃபில் இப்போ ஸ்டீஃபன் நெடும்பள்ளி வந்து இந்த அரசியல் விஷயத்தை எப்படி பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பஜகங்கி அது என்ன நடந்துச்சு, முதல் பையன் போனான்ல அந்த பையன் யார், அது வந்து மோகன்லாலா இல்லை பிருத்திவிராஜ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. ஆக்சுவலி பிருத்திவிராஜோட இன்ட்ரோவே அந்த சர்ச்சில் நடக்கும். சர்ச்சை வந்து செகண்டில் அதை நம்ம பார்த்தா அவங்க அட்டாக் நடந்து இறந்துடுறாங்கன்னு. ஸோ அது என்ன ரியலாக நடந்துச்சுங்க செகண்ட் ஹாஃப் ரிவீல் பண்ணுவாங்க. அப்போ தான் பிருத்திவிராஜோட இன்ட்ரக்ஷனும் வரும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிருத்திவிராஜ் கொஞ்சம் சீன் வந்தோமே நல்லா இருந்துச்சு. அவருக்கு ஒரு சூப்பர் கோல். ஆக்சுவலி நான் ஒரு சின்ன ஸ்பாயிலர் சொல்லிடுறேன். இது வந்து மோகன்லாலோட பாஸ்ட் கதையாக இருக்காது. இந்த படம் வந்து ஆக்சுவலி அந்த பிருத்திவிராஜ் சயீத் மசூதோட கதை தான் இந்த படம். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு போனப்போ. படத்தில் இருக்க மிஸ் என்னென்னா இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த பஜ்ரங் பைஜ் அதான் முதல் கொலை பண்ணாங்கல்ல, அவ்வளோ பேர்த்த கொன்னாங்கல்ல அந்த பால்காஜ், அவங்க வந்து செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸில் அவ அட்டாக் பண்ணுற சீன், அவள் கொல்லுகிற சீன் எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அந்த ஏரியாலாம். நமக்கு அந்த ஃபீல் அந்த இடத்துல வரல. அந்த வெஞ்சன்ஸை வந்து அந்த ஃபஸ்ட் சீனில் எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதை வந்து கடைசியாக பண்ணல. ஏன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் சீன், அந்த ஆக்ஷன் சீனில் வந்து நிறையா ஸ்லோ மோஷன் கட்ஸ், அது எதுவுமே நமக்குள்ளே நிற்கலை. ஸோ படம் ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த கூஸ் பம்ப்ஸாக இருக்கட்டும், ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், இது எதுவுமே செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் அதுக்குன்னு செகண்ட் ஹாஃப் எல்லா சீனுமே அதெல்லாம் சொல்ல மாட்டேன். மஞ்சு வகைக்கு ஒரு சூப்பராக சீன் வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க வந்து இந்த அரசியல் கட்சியை எடுத்து எப்படி வெளியில் வராங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்கள அரெஸ்ட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அவங்க அந்த ஸ்டேஜில் பேசுகிறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து நைட்டு ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க, அங்கே மோகன்லால் வந்து காப்பாற்றுவாங்க. அது ஒரு சீனே போதும், மலையாளத்தில் படத்தை கொண்டாடுவாங்க. அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் எப்படி அவள் கோட் ஷர்ட் மாதிரி பிளாக் கலர் ஷர்ட் போட்டு ஒரு ஆர்ம்டு மேனை காமிச்சிட்டு, செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு காட்டுக்குள்ளே இருக்க சீனில் வந்து அந்த கருப்பு வேட்டியை கட்டிக்கிட்டு, கருப்பு சட்டை அந்த வெள்ளை வேஷ்டியை கட்டி ஒரு ஃபைட்டர் இருக்கும். அந்த ஃபைட்டுக்காகவே இது கேரளாவில் பயங்கரமாக இதுக்கு பார்ப்பாங்க. ஆக்சுவலி இந்த வீரதீர சூரன் ரிலீஸ் ஆகாதனால நிறையா ஷோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால அதெல்லாம் கொஞ்சம் ஃபில் ஆகலை. ஸோ நான் பார்த்தப்போ தேட்டரில் ஒரு 20 to 25 தான் இருந்தாங்க. ஸோ இந்த சீனுக்குலாம் அவ்வளோவா ஒரு இது கிடைக்கல. பட் எனக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை. ஈவன் லோக்கல் தேட்டர்லலாம் பயங்கர என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனே ஒத்துதாங்க, அதுக்காக பார்க்கலாம். ஸோ படத்தில் நல்ல கதை செட் பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃபில் போகப்போ கொஞ்சம் முடிக்கணும்னு முடிச்சது தான் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. மியூசிக்கில் ஒரு லெட் டவுன் தான். பிஜிஎம் வந்து எலிவேட்டே ஆகலை. ஸோ இந்த படம் முடிஞ்ச வைக்கப்போ ஒரு சின்ன சர்ப்ரைஸ் எலமெண்ட் என்ன, ரிக்குங்க ஒரு ஹாலிவுட் ஆக்டர் நடிச்சிருக்காரு. அவங்க என்னென்னா, ஸோ இவங்க வந்து ஒரு நான் சொன்னேன்ல குவேஷி ஆப்காம் நெக்ஸஸ், கேஏ நெக்ஸஸ், காட்ஸ் ஈவில், அது மாதிரி ஒரு சைனா ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து தப்பானதுக்கு பண்ணி உதவி புரிகிற மாதிரி, அதான் இந்த நீங்கள் போய் காபாவை உள்ள சர்ச்சுக்குள்ளே பிளாஸ்ட் பண்ணிடுறாங்கல்ல, அந்த காபா டீம், அதாவது லுக்ஸ் லைக் கொலம்பியா இல்லை கம்போடியா, அந்த மாதிரி பிளாக் அவங்களுமே காமிச்சிருப்பாங்க. அந்த கேங்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது சைனா. ஸோ இந்த சைனாக்கா என்ன பண்ணுறான், நீ அவனை பழி வாங்கினதுனால இவன் வந்து செகண்ட் ஹாஃப் படத்தோட கிளைமேக்ஸில் வந்து அவன் கேஏ டீமை அட்டாக் பண்ண வருவான்.
இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா இந்த குரேஷி ஆப்காம் ஒரு டீம் என்னன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜயீத் மசூத் இப்போ பிருத்திவிராஜோட கோலை கொஞ்சம் எலிவேட் ஆகும். அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எமோஷனலாக கனெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ கிளைமேக்ஸில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக சில லைன்ஸ் போகும். அது ரொம்பவே தேர்ட் பார்ட்டுக்கு நல்ல லீடு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா தேர்ட் பார்ட் லீடு இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்படின்னா தேர்ட் பார்ட்டில் தான் ஹூ இஸ் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி, ஹூ இஸ் லூசிஃபர், ஹூ இஸ் திஸ் குரேஷி ஆப்காம்ங்கிறது தெரிய போகுது, இவன் யார் அப்படின்னு. ஸோ அது வந்து 1981 மும்பையில் காமிச்சு சில சீன்ஸ் எடுத்துருக்காங்க. அந்த கிளைமேக்ஸில் ஒரு சின்ன பையனை காட்டுவாங்க. அது கொஞ்சம் மோகன்லால் ஏஐ பண்ணியிருந்துருக்கலாம், எங்கேஜுமே ஏஐ பண்ணிக்கலாம், கடைசியாக வாடான்னு முடியும். சப்போஸ் அது ஒரு சீன் தான். ஸோ அதை கொஞ்சம் எங்கேஜ் மோகன்லால் ஏஐ பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். ஸோ இது தேர்ட் பார்ட் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த படம் ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் தான் வரும். ஏன்னா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் லெட் டவுன் தான். ஆனால் படம் பார்க்கலாம், உறுத்தாக பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தில் எடுத்துக்கிட்ட விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரிலேட் ஆச்சு. இங்கே இருக்க அரசியலுக்கு ரிலேட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அரசியல். ஸோ அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா தலைவர்கள் இப்போ வந்து ஒரு ஹெட் இருக்காரு. அவர் வந்து இப்போ லைக் கலைஞர் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை படத்தில் ஒருத்து ஓகே. அந்த ஹெட்டில் இருக்கிறவங்க வந்து நல்லா பண்ணுறாங்க. அடுத்தவங்க வாரிசுகள் அது ஏன் அவங்களுக்கு இந்த பதவி கொடுக்குறாங்கன்னா அந்த இது அப்படியே அந்த லீகசி போகணும்னு. ஆனால் அவங்க பண்ணுற சில தவறால் மேலேக்கும் கெட்ட பேர் மக்களும் கஷ்டப்படுறாங்க. அதை வந்து அவங்க எடுத்துகிட்டு சரி பண்ணணுங்கிறதெல்லாம் இந்த படத்தை வருது. அதெல்லாம் நமக்கு ரொம்ப ரிலேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம அங்கே யூபியில் அங்கே என்னத்தை பெருசாக பண்ணாங்கன்னு தெரியாமல் இங்கே வந்து அவங்க நல்லது பண்ணுற மாதிரி இங்கே வந்து நல்லது பண்ணுற சொல்லி நம்ம ஏமாற்றி மதத்தின் பேரால் நிறைய பேர் நம்பி போய் ஏமாறுறாங்கல்ல. பிஜேபி போய் சப்போர்ட் பண்ணி அப்படியே சொல்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன். இதெல்லாமே கொஞ்சம் ரியல் லைஃபுக்கு ரிலேட் ஆச்சு. அதான் இங்கே நடக்க அரசியலுக்கு ரிலேட் ஆச்சு. பட் எந்த அளவுக்கு மக்கள் இதை ஏற்றுப்பாங்க புரிஞ்சுக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் படம் பார்க்கலாம். முக்கியமாக அந்த தேர்ட் பார்ட் லீடு எனக்கு ரொம்ப பிடிச்சி. வெக்குங்க ஆக்டர் நடிச்சிருக்கா. அவள் தான் சைனாவோட அந்த டீம், அது பேர் ஏதோ வந்துச்சு, அந்த டீமோட ஹெட்டு. ஸோ அவங்க வந்து சேஸ் பண்ணுறாங்க யாருன்னா லூசிஃபர், குரேஷி ஆப்காம். ஸோ அப்படி தான் போட்டு முடிக்கிறாங்க. இவன் யாருன்னு அவன் தேடுறான், தேடி அவன் அட்டாக் பண்ண வருவான். ஸோ தேர்ட் பார்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 ஸ்டோரியோட, அதாவது இந்த எப்படி லூசிஃபர் 1980s மும்பையில் எப்படி க்ரோ ஆனாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அண்ட் ஆல்சோ அவங்க அட்டாக் பண்ணுற ஒரு சைனா டீம், இந்த விக்கோட ஆக்டர் செம்மையாக இருக்கும். எடுத்தால் நான் கண்டிப்பாக அதுவும் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரிவ்யூஸ் அவங்க பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஏதாவது நெகிழ்வு இருந்தால் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டியும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.